ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். இதை இயேசுவில் பிரியமான உறவுகளே, பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு வானத்திலே அன்னையாம் திரு அவை எம்மை அழைத்து நிற்கின்றது. இன்றைய இறைவார்த்தை எமக்கு கூறி நிற்கும் செய்தியானது நம்பினோர் கைவிடப்படார். இறைவாக்கினர் எலியாவின் குழப்பமான சூழலில் அடக்கமான மெல்லிய குரலில் இறைவன் அவளுடன் பேசுகின்றார். அவரை ஆற்றல் படுத்துகின்றார். நமக்குள்ளும் நமக்கு வெளியிலும் இரைச்சலான சூழல் நிரம்பியுள்ளது. இதனிடையிலும் மெல்லிய குரல் ஒன்று எலியாவிடம் கேட்டது போல் இறைவன் நம்மிடம் கேட்பது, நீ இங்கே என்ன செய்கின்றாய் என்பதை நற்செய்தி ஊடாக கடல் அலையின் இரைச்சலும் காற்றின் தாக்குதலும் இயேசுவின் சீடர்களை நிறைகுலையச் செய்தன. அங்கு அவர்கள் நடுவே அஞ்சாதீர் என்ற மென்மையான குரல் கொடுத்து அவர்களை காக்கின்றார். எனவே அன்பான உறவுகளே, அமைதியின் ஆண்டவர் நம் வாழ்வின் அமைதியான விருந்தினர். நம் வாழ்வின் மன உளைச்சல்களில் இரைச்சலில் அவர் நம்மை தட்டிக் கொடுத்து அவரிடத்தில் செல்ல அழைக்கின்றார். அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அவர் வழி செல்ல தொடரும் பணியில் இணைந்து விசேடமாக இளைய சமுதாயத்திற்காகவும் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பான வாழ்வுக்காகவும் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பொதுக்காலத்தின் 19ஆம் ஞாயிறு ஆண்டவருடைய பலியிலே இணைய வந்திருக்கிற நாங்கள் முதல்ல எங்களுடைய குறை குற்றங்களை ஏற்று ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, உம்முடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கிறோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான
ஒரேபு என்ற கடவுளின் மலை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்துக்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உமது இரண்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்டேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வு அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் எனும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவருக்காக ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவருடைய சொற்களுக்காக ஆவலோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 22 தொடக்கம் 33 முடியும். இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடர்களையும் உடனே படகேறி தமக்கு முன்னே அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியாக இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியாக இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர்கள் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். இயேசுவும் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சியவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயங்கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பான சகோதரரே, இந்த நற்செய்தி வாசகமும் முதலாம் வாசகமும் ஆண்டவர் செய்கிற, குறிப்பாக மக்கள் எங்களுக்கு செய்கிற காரியங்களின் அமைதியை நாங்கள் கண்டுகொள்ள எங்களை அழைக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது 4ஆம் காவல் வேளை. இதுக்கு முன்னாலே ஆண்டவர் 5000 ஆண்கள், அதுக்கு மேலே பெண்கள், பிள்ளைகள் என்று இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்து விட்டு, அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்ததால் அவர்கள் எல்லாரும் அவரை பிடித்து தலைவராக்குவோம், ராசாவாக்குவோம் என்று நினைத்த போது அவர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு மலைக்கு சபிக்க போகிறார். தன்னோட எந்த சீடரையும் கூட்டி கொண்டு போகாமல் எல்லாரையும் சொல்கிறேன், நீங்கள் அக்கறைக்கு போங்க. ஆண்டவர் சபித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் காவல் வேளை என்றால் விடியற்காலை 3 மணிக்கு பிறகு. அந்த நேரம்தான் காற்று கொஞ்சம் பலமாக அடிக்கிறபடியால் படகலை கழிக்கப்படுகிறது. இந்த நேரம் ஆண்டவர் இயேசு அமைதியாக, 3 மணி என்றால் எங்களுக்கு தெரியும், 3 மணிக்கு பிறகுண்ட இரவு இருள் சூழ்ந்த நேரம், ஆண்டவர் அமைதியாக கடலில் நடந்து வருகிறார் அருவியலை சந்திக்க. இறைவன் மக்களை சந்திக்கிற முக்கியமான ஒரு வேளை. இந்த நேரமும் இந்த ஆண்டவர் கடலில் நடந்து வந்ததும் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான விஷயம் இதுதான். ஆண்டவர் சத்தஞ்சந்தடிகளை விட
அமைதியான நேரத்திலே எங்களை தனியாக சந்திக்க வருகிறவர். அது பலருடைய அனுபவம். இந்த 3 மணி தொடக்கம் 6 மணி வரை மிகவும் நல்ல கடவுளை சந்திக்க மிக உகந்த நேரம். அதுதான் நாங்கள் 1ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். எலியா இறைவாக்கினரை ஆண்டவர் அவர் கொஞ்சம் மனம் பதட்டப்பட்டு குழம்பி போயிருக்கிற போது, போயிரு நான் சந்திக்க வாரன் என்று சொல்கிறார். இப்போ பலவிதமான சத்தங்கள் இருக்குது. ஒருக்கா நிலநடுக்கம் வருது, ஒருக்கா நெருப்பு வருது, ஒருக்கா புயல் வருது. எலியா போய் பார்க்குறார், ஆண்டவர் வாரதுக்கு அடையாளமாக எல்லாம் அசைஞ்சு சத்தமாக இருக்கிறோன். ஆண்டவர் வரவில்லை. மெல்லிய தென்றல் போல ஆண்டவர் சத்தமில்லாமல் வந்தார். சோர்ரே, வாழ்க்கையிலே பதட்டங்கள் வருகிற பொழுது, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகம் வருகிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற சொல், துணிவோடு இரு, நான் தான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் அந்த சொல் எங்களுக்கு கேட்க வேண்டுமென்றால் நாங்கள் ஒதுங்கி ஆண்டவரிடத்திலே அமைதியாக வந்து அமர வேண்டும். அந்த சொல் எங்களுக்கு கிடைக்கும் நினைக்கும் அமைதியாக இருக்கணும். இல்லை நான் தான் எல்லாம் செய்ய போகிறேன்ன்ற ஆண்டவர் சத்தம் இல்லாமதால் அப்படியே போய்விடுவேன். எங்களால் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது. ஆக வாழ்க்கையிலே துன்பங்கள் அதிகம் என்கிறவர் அமைதியாக, அதனாலே தான் ஆலயம் இருக்கிறது, அமைதியாக வந்து ஆண்டவருக்கு முன்னாலே அமர்ந்திருக்க. அப்படி அமர்ந்திருக்காத வரைக்கும் எங்களாலே ஆண்டவருடைய செய்தியை, அவருடைய ஆறுதலை கண்டுகொள்வது மிக கடினமாகும். எழுந்து நின்று எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுள் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காக மீட்புக்காக உணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவுடன் உடலெடுத்து நம்மை மனிதனானார். மேலும் நமக்காக போன்று பிரார்த்தனை அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையோடு மீண்டும் வருகிறார். அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசுகிறவர்களே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆண்டவரை நோக்கி எங்கள் வேண்டுதல்களை ஏறெடுப்போம். வளர்ச்சியின் நாயகனே இறைவா, உண்மையாகவே நீர் மகன் என்பதை நம்பி திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் இறை திருவுளத்தின்படி வாழவும், இறையாட்சி பணியை சிறப்பாக செய்யவும், இறையரசின் பாதையில் மக்களை வழிநடத்த தேவையான அருள் ஆற்றலை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசருக்கெல்லாம் அரசனான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் சுயநலமின்றி தாராள மனத்துடன் மக்களின் தேவையை அறிந்து உழைக்க வரமருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையில் உறைந்திடும் இறைவா, நிலவி வரும் காலநிலையில் வேகத்தினால் பாதிப்பெற்றோர் மீளவும் இயல்பு நிலைக்கு திரும்பிடவும், அதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோர் பாதுகாப்புடன் பணிபுரிந்து செயல்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமான ஆண்டவரே, இன்றைய நாளிலே புலமை பரீட்சைக்கு தோற்றவுள்ள அனைத்து மாணவர்களையும் முன்பாதம் தருகின்றோம். அவர்கள் யாவரும் தம் முயற்சிக்கேற்ப பலனை வெற்றியாக பெற்றிடவும், தூய ஆவியானவரின் வழிநடத்துதல் அவர்களோடு இருந்து செயலாற்றிடவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடுவோம். அன்பான தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகிற வேண்டுதல்களை தயவாக தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க செபியுங்கள். ஆண்டவரே, புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே, உம்முடைய திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும். இரக்கத்தினாலே நீர் எங்களுக்கு தந்த இந்த காணிக்கைகள் உம்முடைய ஆற்றலினால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உம்முடைய இறையல்பின் ஆதரவை தருகிறீர். மனிதரின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் அவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பெருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவில்லாத மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கிறோம். ஆகவே வானதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மெனமுவந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், குருமரபினர், உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரும் உம்முடைய அன்பின் நிறைவை அடையச் செய்தரணும். தந்தையே, உயர்தலும் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே புகழ்ந்தேத்தும் வரமருளும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடருள மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே தம்மை பலியாக்குகிற செம்மறி. இவருடைய விருந்திலே அழைப்பு பெறுவோர் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லுங்கள்.
அன்பான சோதரே, இந்த நாட்களிலே மாதா கோயில் ஆயத்த நாட்கள் நடக்கின்றன. அவை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 மணிக்கு சுபமாலையோடு ஆரம்பமாகும். திருநாள் திருப்பலி வழமை போல் காலை 6 மணிக்கு சுபமாலையோடு ஆரம்பமாகும். முதல் திருப்பலி காலை 5 மணிக்கு நடைபெறும். நற்கருணை திருநாளன்று மாலையில் வழிபாட்டிலே பயன்படுத்துவதற்காக வழிபாட்டுக்கு வருகிறவர்கள் கையிலே மெழுகுதிரி வைத்திருக்கிற அந்த கவர் வின்சென்ட் டி போல் சபையினர் செய்து கொடுக்கிறார்கள். 100 ரூபாய் என்று நினைக்கிறேன். நீங்களும் யாராவது அதை பயன்படுத்த விரும்பினால் நேர காலத்தோடு அவைகளுக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய வலியங்களுக்களால் நீங்கள் எவ்வளவு தேவை என்று சொல்லி வாங்கி கொள்ளலாம். இல்லாவிட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் விற்கிறதை வாங்கி கொள்ளலாம். இன்றைக்கு பின்னேரம் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுடைய பெற்றோருக்கான கூட்டம் அங்கே திருப்பலி முடிந்த பின் நடைபெறும். அறிந்தவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். வருகிற புதன்கிழமை காலையிலே 6 மணிக்கு இங்கே ஒரு சிறப்பு திருப்பலி நடைபெறும். ஆண்டவருக்கு நன்றி கூறி செபிப்போமாக. தந்தையே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உம்முடைய உண்மையின் ஒளியிலே உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.